ஒன்னு சொல்றேன் விஜய்க்கு, கோர்ட் ஒன்று சாதகமா இல்ல. பல படங்கள் 15 வருஷம் ஆகி கூட பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோஸ் நடிச்ச படம், பெரிய ஹீரோயின் நடிச்ச படம் ஹிந்தில இன்னும் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கல, இன்னும் ரிலீஸ் ஆகாம கிடப்புல கிடக்குது. அந்த படத்துக்கு முன்னாலும் படம் ஜனநாயக படம் ஒரு மயிறு. அவன் உன்னை கூட்டணிக்கு கூப்பிடுறான், அமித்ஷா உன்னை கூட்டணிக்கு அந்த ஆள் கூப்பிடுறான். நான் சொல்றபடிதான் நீ அரசியல் செய்யணும். நீ ஒத்துக்கலன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதான்றான் அமித்ஷா. இதுக்கு என்னடா பண்ணுவீங்க? டே டிவிக்கு தற்கூரிகளா போங்கடா, கொடுத்திக்கிறேன் டெல்லிக்கு போங்கடா. டிவிக்கேன்னு அமித்ஷா விட்டாண்ட போ, ராணுவ துட்டு துப்பாக்கிகள் துட்டு தாக்கடிப்பானுங்க. இப்போ அவன் சொல்றான் என்ன தெரியுமா? அமித்ஷா சொல்றது என்ன தெரியுமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன தெரியுமா சொல்றாடி? நீ என் பேச்சு கேட்கணும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும். முதலமைச்சர் யாருன்றது தேர்தல் பிறகு முடிவு பண்ணிக்கிறோம். ஏடிஎம்கே கூட்டணிக்கு வராம நீ எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி பேசினீங்கன்னா உன் ஜனநாயக படம் ரிலீஸ் கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லிட்டா, நீ தாண்டா நம்பர் 1 அக்யூஸ், எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. உன்னை அப்படியே தீகார் ஜெயிலுக்கு அமிச்சாலும் அனுப்புவாங்க. கண்டிப்பா இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க.